கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் பயன்படுவதாக. இந்த காலத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தரின் நம்பிக்கை என்ற தலைப்பில் நாம் செய்தியை கேட்க போகிறோம். அப்போ ஒரு நம்பிக்கை என்று சொல்லும்போது ஒரு சரியான பற்று உறுதி உள்ள காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை என்று சொல்லும்போது அதுக்கு ஆதாரமாக எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையை பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லும்போது அந்த மனுஷன் எந்த விதத்திலும் அசைவில்லாதபடி ஒரு உறுதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டான். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவரால் என்னை காப்பாற்ற முடியும், அவர் எப்படி வைத்திருந்தாலும் அது அவருடைய சித்தம் என்று சொல்லி அவருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன் சொல்லி அந்த காரியத்தையே சிந்தித்தவனாக தேவனையே முன்பதாக வைத்தவனாக தீர்த்து மயப்படுத்தியவனாக காணப்பட முடியும், மனுஷனாக காணப்பட முடியும். ஆகவேதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். விதத்தில் அநேக பாக்கியவான்களை குறித்து பார்க்கிறோம். மற்ற 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாக்கியவான்களை குறித்து எழுதிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்வது உலகத்திலே வாடுகள் கோத்திரங்கள் நிறைந்த ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேலான சாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதன் மேல் இனிவருந்தாலும் மேல் நோக்கமாக இருந்து அதை சுதந்திரிக்க வேண்டும், அவரை சொந்தப்படுத்த வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தைக்கு கவனமாக இருக்கும்போது அவரை சார்ந்து கொள்ளும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படைப்படத்தக்கதல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8ஆவது அப்படி பார்த்து வாசிக்கிறோம். அதே போல அவர்களோடு கூட மகிமைப்படும்படிக்கு அவர்களோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அப்படி ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கோத்திரம் உண்டு, கோத்திரத்தை வைக்க வேண்டும், அது அருளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நிற்க முடியாமல் சில ஆவியிலே ஆரம்பம் பண்ணியவர்கள் வம்சத்திலே முடிவு பெறப்போகிற காற்றை பார்க்கிறோம். இந்த பாடுகளை சகிக்க முடியாதவர்கள் பின்மாறி போகிற காற்றை பார்க்கிறோம். ஆனாலும் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு செயல்படும் போது அந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யும் போது அது கடைசியாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அவர் கடந்து வந்த பாதையின்படியே நாம் சிலுவை பாதையிலே கடந்து வர வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனைவரும் என்னை பின்பற்ற கடவுள் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி அனைவரும் அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாங்க ஆண்டுடைய சுத்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக காணப்படும்போது இந்த உலகத்தை பாராதபடி அவரை மாத்திரமே பார்த்து மேன்மை அடைய முடியும். யோசிப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது குழியிலே போட்டார்கள், அங்கே சத்தத்திலே துவைத்து தாப்பனை நம்பும்படியான ஒரு காட்டை செய்தார்கள். இஸ்மவேல் இடத்துல வீட்டு போட்டார்கள். போத்திபார் அரண்மனையிலே
அடிமையாக இருந்தான். சிறைச்சாலையிலே இருந்தான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கும்போது அவனை கடைசியாக வாடுகளை சேர்த்து அவன் வரும்போது பார்வன் சொப்பனம் கண்டு கலங்கி இருக்கும்போது சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி இப்படியெல்லாம் சம்பவிக்கும், இந்த காரியம்லாம் நடக்கும், ஆகவே இந்த பஞ்ச காலத்திலே இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி சில காரியங்களை சொல்லும்போது அவன் ஏற்றில் 2வது பிரதானியாக உயர்த்தப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். ஆகவே வாடுகளை சைத்தோமானால் ஆளுகை செய்யக்கூடிய சூழ்நிலையை தேவன் உருவாக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இதுபோல யோபுத்தனுடைய வாழ்க்கைகளை பார்க்கும்போது யோபு 13வது 15வது வருஷத்துல யோபுத்தன் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட சூழலிலும் கர்த்தர் மேல் உத்தமமாக அவரை பின்பற்றுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். எந்த ஒரு தீமையான வாக்கியம் வாய் தவறி கூட பேசவில்லை. குறிப்பிட்ட சூழ்நிலையிலே யோபு 13வது 15வது வருஷத்துல அவரை என்னை கொண்டு போட்டாரும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு காட்சியை குறித்து பேசுகிற காட்சி பார்க்கிறோம். நம்பிக்கை என்று சொல்லும்போது அவர் முன்னால் உள்ள காரியங்களை பார்க்கிறார், கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தரை நாட்டிலும் ஆசீர்வாதமாக வைத்திருந்த காட்சி பார்க்கிறோம். மனைவி கூட இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நடக்க ஆசைப்படுகிறீரோ, நீர் அவரை பேசித்து சீக்கிரம் விடும் என்று சொல்லி சொல்லும்போது கூட அந்த காட்சியை அவர் நிராகரித்து கர்த்தருடைய கருத்தில் நன்மையை பெற்ற நாம் கிண்ணியும் பெற வேண்டாமா என்று சொல்கிற காட்சி பார்க்கிறோம். ஆனால் பிசாசு பயங்கரமாக சோதிக்கிறார். சோதித்தாலும் கூட சோதனையிலும் அவர் நின்று தன்னுடைய வாழ்க்கையை சாதனையாக மாற்றிக்கொள்கிற காட்சி பார்க்கிறோம். வேதனை இந்த உலகத்தில் வேதனையை பாராதபடி, துன்பத்தை பாராதபடி, போத்தத்தை பாராதபடி அவரையே மாற்ற நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து வெற்றிப்பான் நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உணவு சங்கீதத்தில் கூட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே ஒரு பாக்கியவானை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது, வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது, அது ஆவியின் ஜீவனுக்கு வார்த்தைகள் ஒரு மனுஷனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இளையுதிராக மரத்தை கொண்டிருப்பான் என்று சொல்லி அந்த மனுஷனை குறித்து எழுதிய காட்சி பார்க்கிறோம். சூழ்நிலையில் மனுஷன் அவன் என்ன காரியங்களை கையிட்டு செய்கிறானோ அந்த காரியங்களை எல்லாம் மாற்றும்படியாக தேவன் தெரிவிக்கிறார் என்றால், அதனோடு கர்த்தரின்றி செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அது சிறப்பானதாக இருக்கும், மேன்மை உள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல புருஷன் தன்னுடைய வாழ்நாளிலே பண்டைய மார்க்கத்திலே அவர் உறுதியான ஒரு சூழ்நிலையை கடைபிடித்த ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு மனுஷனாக காணப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். எந்த விதத்திலும் அவரை குற்றம் சாட்ட முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஈக மார்க்கத்திலே ரொம்ப பயிராட்சி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனுஷனுடைய பார்வையிலே பார்க்கும்போது அனனியா சொல்லும்போது அவன் நம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய மனுஷன்,
அவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறான் என்று சொல்லும்போது அவன் நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுகளை பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு போய்ப்பேன்னு சொல்லி ஒரு காய்ச்சை சொல்லுகிற காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு கடந்து வந்த பாதைகள் இருவான் பசியிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலாம் கடந்து வரும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம திருப்பவன் ஆரம்பிச்சு அவருடைய அன்பில் ஒரு லைட் ஒரு தன்மையை அவரோடு சேர்ந்த ஒரு தன்மையில காணப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சமயம் கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது அந்த கப்பல் சேகத்தில் குத்தி அவர் பேசுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்போ 27 மனுஷரை 27 மனுஷரை இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் நீண்ட சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அதை இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டாம், இப்படி நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லி சொல்லும்போது அதை 110 பவுலின் சொல்லை பார்க்கிறோம். வால்மீகியும் அந்த கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பின ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கைன்னு சொல்லும்போது மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அந்த மனுஷனுடைய நம்பிக்கை வீணான ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். என்றால் மனுஷன் தனக்கு தெரிந்த அளவில் சில காரியங்களை செய்யலாம் என்று யோசித்தாலும் கூட அது பாதகமாக முடிந்து விடுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். நம்முடைய காரியங்கள் வாய்க்காத ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் போது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணாக போய்விடுகிற காட்சி பார்க்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர்கள் பற்றுதலாய்ப்பு நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நலமானதை நாம் பிடித்துக் கொள்ளும்போது உலகத்திலே என்னென்ன வழியாக எப்படியெல்லாம் கடந்து வர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய சித்தப்படி அவர் நடத்தும்போது அது பாடுகள் சில உபத்திரங்கள் காணப்பட்டாலும் கூட மேன்மையான ஒரு காரியமாக காணப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்படும் போது அவருக்கு மேகஸ்தமாயும் இரவில் அக்னிஸ்தமாயும் அவர் காணப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது வசனம் பழமையாக்குவதோடு பாவத்தை தெரிந்து கொள்வதை பாதுகாத்த ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் சிறு வயதிலே புறப்பட்டாலும் கூட அவன் 40 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த பாதரட்சியும் அதுக்கு சேர்ந்தபடி வளர்ந்திருக்கும், அந்த ட்ரெஸ்ஸும் அதுக்கு சேர்ந்தபடி வளர்ந்திருக்கும். போட்ட ட்ரெஸ் தான், வேற ட்ரெஸ் கிடையாது. இருந்தாலும் கூட அதை அற்புதமாக விளையாட்டு ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்பட்ட சூழ்நிலையில அவளுக்கு வேகஸ்தமாகிறது அக்னிஸ்தமாக மட்டுமல்ல, வானத்திலிருந்து மன்னாவையும் தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டான். அதே போல காடைகளை ஏராளமாக கொடுத்த ஒரு காட்சி பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அவர்கள் முன்னிறுத்த ஒரு காட்சி பார்க்கிறோம். எழுத்தில் இருந்தால் தேவையில்லை, நாங்கள் அங்கிருந்தால் அப்படி இருந்திருப்போம், இப்படி இருந்திருப்போம், இந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்து வந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் ஒரு மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தேவனை மட்டுப்படுத்திய ஒரு காட்சி பார்க்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் எத்தனையோ காரியங்களை செய்தார், மாறமாக்கினார். இந்த விதமாக நாம் கடந்து வரும்போது
கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். எப்படி இல்லாமல் நாம் வழிநடத்தப்பட்டாலும் கூட அது மேன்மையான ஒரு காரணமாக காணப்படுகிறது. அவரை மட்டும் சார்ந்திருப்போம் என்று சொல்லி எண்ணாதபடி அவர்கள் முருங்கிருக்கிற ஒரு காற்றை பார்க்கிறோம். குறிப்பிட்ட ஒரு காற்றை பார்க்கும்போது அந்த இறைமையா 17 5வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அதற்கு மேல் உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவனாக மாறியவராக பார்க்கிறோம். சாமம் எப்படி வருகிறது என்றால், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடிக்காதபடி, அதை செய்யாதபடி தன்னுடைய இஷ்டப்படி செயல்படும் போது அது சாபமாக மாறிவிடுகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மைக்குமே அறியக்கூடிய கனியையும் புஷிக்கக்கூடாது என்று சொன்னபோதும் கூட அந்த சட்டத்தினால் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் தன்னுடைய கருத்தினாலே கனியை பறித்து தான் புஷித்தது மட்டுமல்ல ஆதாமுக்கும் கொடுத்து அவர்கள் மிகவும் விட்டு துரத்தப்படுகிற ஒரு காற்றை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கு தள்ளப்படுகிற ஒரு காற்றை பார்க்கிறோம். அவர்களை சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனை சந்தோஷமாக வைத்த போதும் கூட கட்டளையை மீறினபடியினாலே அவர்கள் அந்த இடத்துல தொடர்ந்து தேவனோடு சஞ்சரிக்க முடியவில்லை, தேவனோடு வாழ முடியவில்லை, வேதன் தோற்றத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். மாம்சமான மனுஷனை சார்ந்திருக்கும் போது அந்த பிசாசை வார்த்தை கேட்டு அவர் செய்யும்போது அந்த விதமான ஒரு சபிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தனி துணையாக கொண்டிருந்து அவரை தஞ்சமாக கொண்டிருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் போது அந்த கர்த்தர் மேன்மையான ஒரு காட்சிக்கு வழிநடத்தும் போது அது பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிற ஒரு காட்சை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மனுஷன் பாக்கியவானாக காணப்படுகிற ஒரு காட்சை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் அவர் மீதே இருக்கும்போது நிச்சயமாக நம்மை ஒரு மேன்மையான அனுபவத்துக்கு அவர் வழிநடத்துகிற ஒரு காட்சை பார்க்கிறோம். இந்த பரலோராஜ்ய நிமித்தமாக நாம் இந்த உலகத்தை சாராதபடி, உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் முன்பாகபடி அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உலகத்திலே பாடுகள் வரதான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும், இடுக்கண்கள், பெண்களங்கள், ரொம்பங்கள், மற்ற மனுஷர்களால் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் எல்லாம் வந்தாலும் கூட எதையுமே காதிலே வாங்காதபடி இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் அவருக்கு அனுமதி இல்லாமல் எந்த வாழ்க்கையில அனுமதிக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதன் மட்டுமே நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி அவர்கள் சார்ந்திருக்கும் போது அந்த மனுஷன் பாக்கியவானாக காணப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனிகளும் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படைப்படத்தக்கவன என்று சொல்லும்போது அவருடைய மகிமை உபகரணம் அனுபவித்து மகிமையான சாட்சிகள் நம் மூலமாக எழுந்தும் போது அது மற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவரே சார்ந்திருக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையாக மாறும். இந்த ஆசீர்வாதத்தை உலகம் தர முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உணமான நிலைமைக்கு தேவன் நம்மை வழியேற்ற சித்தம் கொண்டபடினாலே அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் சொல்லி அவரை சார்ந்திருக்கும் போது
நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.